இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கர்த்தாவே யோக யோகமாய் எம் துணையாய் நீர் என்னும் வாரம் காலமாய் எம் நம்பிக்கையாவி. கர்த்தாவே யோக யோகமாய் எம் துணையாய் நீர் என்னும் வாரம் காலமாய் எம் ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக உபாகமம் 32 அதிகாரம் 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். பூர்வ நாட்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கர்த்தர் நினைத்து பார்க்க சொல்லுகிறார். அநேக நேரம் அதை நம்ம செய்ய மறந்துருந்தோம். நாம் இருந்த நிலைமை, கடந்து வந்த பாதை, கர்த்தர் இப்ப வைத்திருக்கிற நிலைமையெல்லாம் யோசித்தோம் என்று சொன்னால் நமக்குள் பெருமை வராது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவளா மாறிடுவோம். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவரை தொடர்ந்து சார்ந்து கொள்வோம். இந்த நாட்டில் அதை பார்ப்பதில்லை. அதுதான் பெரிய பிரச்சனையாக என்று எல்லா இடத்திலும் பார்க்க முடிகிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதான் சொல்லுகிறார். அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லும் பொழுது, பூர்வ நாட்களை நினைங்க, உங்க தகப்பண்ட கேள், கடந்து வந்த பாதை எப்படிப்பா, நீங்க எப்படிப்பா காலத்துல கஷ்டப்பட்டீங்க. அம்மா கிட்ட கேட்கலாம், மூப்பர்கிட்ட கேட்டா அவருக்கு சாலைத்து போனா அதனுடைய ஹிஸ்டரி, அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அந்த ஊழியம் ஒவ்வொன்றுக்கும் அதற்கு பின்பாக நிறைய தியாகங்கள் இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு வளர்ந்து வருகிற பிள்ளைகள் நல்ல வசதியா எடுத்த உடனே கார்ல போகக்கூடிய பாக்கியம், பைக்ல போகக்கூடிய பாக்கியம், பஸ்ல போகக்கூடிய பாக்கியம், அல்லது நல்ல வீட்டுல ஏசியில தூங்கக்கூடிய ஒரு பாக்கியம், நிறைய வசதிகள் வாய்ப்புகள் உண்டாயிடுச்சு. நல்லா படிக்கக்கூடிய ஸ்கூல்ல சேர்த்து இன்னைக்கு பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் எவ்வளவோ செய்கிறார்கள். ஆனால் அதை பிள்ளைகள் மறந்து விடுகிறார்கள். வேதம் சொல்கிறது, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கடந்து வந்த பாதைகளை காண்பிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், அதை உட்கார்ந்து பேசி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, பிள்ளைகளும் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஏன் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் எளிதாக இந்த ஆசீர்வாதம் வரவில்லை. எவ்வளவோ அதற்கு பின்பாக தியாகங்கள் இருக்கிறது, எவ்வளவோ வருஷங்கள் அதற்காக எடுத்த முயற்சிகள் இருக்கிறது, செய்த தியாகங்கள் இருக்கிறது. அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அநேக பெற்றோர்கள் நம்ம படுற கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கிறார்கள். அதனால் அந்த பிள்ளைகளே அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள், பாரமாய் மாறிவிடுகிறார்கள். அவர்கள் உலக பிரகாரமா இஷ்டப்படி வாழ ஆரம்பித்து விடார்கள். விரும்பினதை கொடுக்காவிட்டால் விரோதியாக கூட மாறிவிடுகிறார்கள். எப்படி உங்களுடைய பிள்ளைகள் அல்லது நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம்? கொஞ்சம் இந்த நாள் யோசித்து பார்ப்போம். கடந்து வந்த பாதை இது எளிதாக கிடைக்கவில்லை. அவள் இவ்வளவு கஷ்டப்பட்டான். எங்களுக்கு சைக்கிள் கூட கிடையாது, வீடு கூட கிடையாது, வருமானம் கிடையாது, வேலை கிடையாது, சரியான படிப்பு கிடையாது. ஆனா உங்களை கர்த்தர் எவ்வளவு தூரம் வைக்கிறதுக்கு எங்களை இன்னைக்கு ஆசீர்வதித்ததான் சொல்லி கொடுத்து பாருங்க. புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்ள முடியும். ஒன்றுமில்லாமல் இருந்தது பெற்றோர்களை தான் ஆளாக்கி இன்னைக்கு பிள்ளைகளை வசதியாக வைக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஒரு வீட்டில் இதே மாதிரிதான் ஒரு பையன் கஷ்டம் பாராம எடுத்ததுக்கெல்லாம் பிடிவாதம் பிடிச்சிருக்கும் போது அந்த தகப்பனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உட்கார வச்சு கடந்து வந்த பாதைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப அந்த டைனிங் டேபிள்ல ஒரு வாழைப்பழம் இருக்குது. அதை எடுத்து அந்த பையன் கையில கொடுத்து, இதனுடைய ரேட் எவ்வளவு இருக்கும் தெரியுமா தம்பின்னு கேட்கிறாரு. 5 rupees அல்லது 10 rupees வரும் ஒரு பழத்துண்டியது. இப்போ 5 rupees அல்லது 10 rupeesக்கும் போது பெருசு கிடையாது, அவனுக்கு ஈஸியா கிடைக்குதுன்னு எடுக்கிறா, சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறா. சில இடத்துல பழம் வேண்டாம்னா பாதி திண்டு தூக்கி கூட போட்டு அலட்சியம் பண்ணி போட்டு போற கூட்டத்தை பார்க்க முடியுது. ஆனா அந்த வாழைப்பழம் கையில கிடைக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற எஃபர்ட் உனக்கு தெரியுமா? அதுக்கு போட்ட முயற்சிகள், அதற்கு செய்யப்பட்ட காரியங்கள். ஒரு விவசாயி நிலத்தை உழுது வாழைக்கண்ணை எடுத்து நட்டு, அதற்கு தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு வளர்த்து, அதுக்கு பூச்சிகள் வந்து அரித்து விடாதபடி மருந்துகளை அடுத்து எல்லாத்தையும் பாதுகாத்து, காட்டுல விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி முட்டு கொடுத்து கயிறுகளை கட்டி, அது பக்குவம் வந்த உடனே அதை வெட்டி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அதற்காக பணம் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்து இது பண்ணி, அதை இன்னொருத்தர் வாங்குறாரு, அது இன்னொரு இடம் போகுது, அது இன்னொரு இடம் போகுது, எவ்வளோ இடங்கள்லாம் போய் அதை பழுக்க வைத்து திருப்பி கடைக்கு வந்து இன்னைக்கு நம்ம இடத்துக்கு வந்து நாம் போய் வாங்கி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து உன் கையில கிடைச்சிருக்குது. 5 rupeesக்கெல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற தியாகத்தை, அதுக்கு கொடுக்கப்பட்ட கிரயம், கொடுக்கப்பட்ட நேரம், கொடுக்கப்பட்ட காலங்களை பாரு, எவ்வளவு பெருசு தெரியுமாங்கும்போது அந்த பையன் அப்படி யோசிக்க ஆரம்பித்தானா. வாழ்க்கையில் அநேக நன்மைகள் ஆண்டவர் கையில கொடுக்கிறாரு, உடனே நமக்கு கிடைச்சிறது இல்ல.
அது பின்பாக நிறைய பெயின்ஃபுல் காரியங்கள் அதுக்குள்ள இருக்குது. அதை உணர்ந்துட்டீன்னா உன் வாழ்க்கையில நீ எதையும் அலட்சியப்படுத்த மாட்டா, அற்பம் பண்ண மாட்டா, வீணாக்க மாட்டா, பயன்படுத்துவான்னு சொல்லும்போது அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டானா. அப்படியே உட்கார்ந்து யோசித்தானா, நான் இனி அப்படி இஷ்டப்படி இது பண்ண மாட்டேன் என்று சொல்லிட்டு இது பண்ணானா. அந்த வீட்டிலும் பெரிய சந்தோஷம் சமாதானம் உண்டாயிடுச்சு தான். நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன், இன்னைக்கு நம்ம பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுறோமா, காரியங்களை சொல்றோமா, அதெல்லாம் சொல்லாம உலகத்து நடப்பு அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். தேவையில்லாதவன் நாம் கடந்து வந்த பாதை, நம்மளை ஆண்டவர் நடத்தின பாதை, இவைகளை சொல்லிக் கொடுப்போம். நிச்சயமாக பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதனால் நம்முடைய பாதத்துல தாழ்த்தி வந்து நிற்கிறோம்ப்பா. கடந்து வந்த பாதைகள்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ ஆச்சரியமாக நீங்க நடத்திருக்கிறீங்க. யாக்கோபை குறித்து வேதம் சொல்கிற கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் சொல்றது போல நீங்க தான்ப்பா நடத்தினீங்க. நித்தமா நடத்துகிற தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களும் கூட அநேக வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் தங்கள் பெற்றோருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் பிடிவாதம் பிடித்து அநேக இடங்களில் அநேக காரியங்கள் முரட்டாட்டம் பண்ணுகிற காரியத்தை பார்த்து அநேக பெற்றோர்கள் கண்ணீர் விடுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த பெற்றோருடைய கண்ணீரை நீ துடைக்கிற நாளாக மாற்றுங்கள். கீழ்ப்படியாத பிள்ளைகள் கீழ்ப்படுதலுக்குள்ள வரட்டும் அப்பா. புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் புரிந்து கொள்ள குடும்பத்திற்கு ஏற்ற விதத்தில் உங்களுக்கு பிரியமாய் வளரட்டும், வாழட்டும், நாம அதனால் உயர்த்தப்படட்டும். அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த நாளில் உண்டாகட்டும். பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுமூகமான ஒரு பாசமான ஒரு பிணைப்பு இருக்கட்டும் அப்பா. வழி நடத்தும். நடக்க வேண்டிய வழியில பிள்ளைகளை நடத்த, வளர்க்க வேண்டிய விதத்தில வளர்க்க கிருபை பாராட்டு துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம். பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்போம். அவர்களையும் அது பொறுப்புள்ளவர்களாய் மாற்றும். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி,